ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போயிருக்கா. என்கிட்ட மித்ரா எதுவுமே சொல்லலையே. காலையில இருந்து உங்களுக்கு தான் ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருந்தா. நீங்க தான் ஃபோனை எடுக்கல ஆதி. சாரி, ஃபோன் சைலண்ட்ல இருந்திருக்கு போல இருக்கு. ஆக்சுவலா அது நீங்க அட்டென்ட் பண்ண வேண்டிய மீட்டிங். நீங்க வரலன்னு தான் அவ மட்டும் தனியா போயிருக்கா. சாரி சாரி சாரி. ஆதி, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க பாரதிக்கு போய் ஹெல்ப் பண்றதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். எங்களுக்கும் மித்ராவுக்கும் உங்களை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா பாக்குறவங்க எல்லாரும் அத நல்ல விதமா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பாரதிக்கு நல்லது செய்ய போய் அது இன்னும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்கும். ஏன்னா பாரதி அவங்க ஹஸ்பண்ட் இல்லாம இருக்கிற பொண்ணு. மீனா, உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? இத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஏங்க, மித்ரா நம்ம பொண்ணுங்க. ஆதி அவளை கட்டிக்க போற பையன். நாளைக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது இல்லைங்க, அதான். ஆதி நல்ல எண்ணத்துலதான் அதை பண்றாரு. ஆனா அது எல்லாருக்குமே புரியாதுங்க. இங்க பாரு மீனா, மித்ரா ஆதியை எந்த அளவுக்கு நம்புறாளோ அந்த அளவுக்கு நானும் நம்புறேன், நீங்களும் நம்பணும். அடுத்தவங்க சொல்றாங்கிறதுக்காக ஆதி அவரோட கேரக்டரை மாத்திப்பாரா? மாத்திக்கவும் கூடாது. பாரதிக்காக மட்டும் இல்ல, அவங்க இடத்துல யார் இருந்தாலும் ஆதி அவங்களுக்காக போய் நிப்பார். புரியுதா? நான் தப்பா எதுவும் சொல்லலைங்க. இதுக்கு மேல இந்த மாதிரிலாம் நடக்காது. நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க. போதுமா? என்ன குடி. டேய் மனோ, டேய் மனோ, தமிழ் எங்கடா? ஆளையே காணோம். யாருக்காவது சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனா. வந்துருவாக்கா. இவ்ளோ நேரமா கொடுத்துட்டு இருக்கா? போய் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வாயேன். சரிக்கா. நேத்து வேலைக்கு போனா காசு கிடைக்கும், அதை வச்சு வேற வீடு பார்க்கலான்னு நினைச்சோம். அது என்னடானா இப்படி ஆயிடுச்சு. சரி விடு லட்சுமி, கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பா. பாரதி, அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவா பாரு. எங்க இங்க சாப்பாடு கொடுத்துச்சுல ஒரு பாப்பா, அந்த பாப்பாவை பாத்தீங்களா? சாப்பாடு கொடுத்துட்டு அது எப்போ போயிடுச்சு தம்பி. தம்பி, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கணும். பாத்து வா. இங்க பாருப்பா. டேய் மனோ, தமிழ கூட்டிட்டு வர சொன்னா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மா, அவ்வளவுதான்மா தேடிக்கிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த என் பொண்ணு எங்க போனான்னு பாத்தீங்களா? எங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இப்படிதாம்மா போச்சு. இந்த பக்கமா? வாங்க. தமிழ் 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 தமிழ்
தமிழ் தமிழே தமிழ் 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 பாட்டி அக்கா எங்க பாட்டி? மனோ இல்லையாடா? இல்லம்மா. ஐயோ கடவுளே, ஏண்டா இப்படி எங்களை கொடுமைப்படுத்துறியோ? ஐயோ அதுக்குள்ள எங்கடி போனா? அக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அக்கா. வேற வழி இல்லக்கா. கடவுளே, ஏன் என்ன மட்டும் இப்படி பாடுபடுத்துற? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? என் குழந்தைய ஏன் இப்படி பண்ற? கடவுளே, ஒரு நிமிஷம் கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா? அக்கா முதல்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அக்கா. அக்கா வாக்கா ப்ளீஸ் அக்கா. வா பாரதி, வாக்கா வா பாட்டி. அமைதியா இருக்கணும், புரியுதா? ஏய் வா போ அண்ணா, 10வது டிக்கெட் ரெடிண்ணா. ஏய் உட்காரு உட்காரு, சத்தம் போடக்கூடாது. டேய் உண்மையிலே நீங்க செம்ம ஆளுங்க தான்டா. தேங்க்ஸ்ண்ணா. ஒரே வாரத்துல 10 பீஸையும் பக்காவா தூக்கிட்டீங்களே, சூப்பர்ரா, செம்மடா. டேய் இதோட முடியலடா. இதுக்கப்புறம் இதுங்களை பத்திரமா அனுப்பி வைக்கிற வரைக்கும் நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். சரிண்ணா. டேய் டாக்டர் வர சொல்லிட்டியா? அந்த வேலை இருக்காருண்ணா. ஓகேடா. டேய் இந்த சின்ன பசங்க தோலை வச்சு என்னடா பண்ணுவாரு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ கேள்றா. டேய் என்னடா காதை கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணா, இது மாதிரி குழந்தைங்களை கடத்தினா அது கண்ணுங்களை குருடாக்கி கை காலை முடமாக்கியோ பிச்சை எடுக்க வைப்போம், இல்லைனா ஸ்பேர் பார்ட் எடுத்து ஃபாரின் அனுப்புவோம். இந்த மேட்ரு வித்தியாசமாக இருக்குதுண்ணா. இதுங்க தோலை வச்சு என்ன பண்ணுவானுங்க? மாட்டுத்தோல் ஆட்டுத்தோல்னா கூட பரவாயில்ல, எதனா யூஸ் ஆகும். இதுங்க தோலில் என்ன யூஸு? டேய் என்ன யூஸா? இன்னைக்கு எங்க குழந்தைங்களோட தோல் தாண்டா மார்க்கெட்ல செம்ம டிமாண்டா இருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க மட்டும் இங்க இருங்க, மற்றவங்களாம் வெளியில இருங்க. அங்கிள், எங்க அக்காவை காணோம், அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க அங்கிள். எஸ்ஐ சார் வந்துட்டு இருக்காரு கண்ணா, அவர் வந்ததும் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். 2 பேர் மட்டும் இங்க இருங்க, மற்றவங்களாம் கொஞ்சம் வெளியில இருங்க. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அத்தை வாங்க. வாடா வாப்பா. பாட்டி, அக்கா கடிச்சிருவாங்களா பாட்டி? கிடைச்சிடுவா, வாடா. சார் சார் அக்கா அவர் தான் நினைக்கிறேன். வணக்கம் சார். யோ, கோர்ட்டுக்கு நாளைக்கு அந்த அக்யூஸ்ட்டை கூட்டிகிட்டு போகணும் தெரியும்ல? ஆமாம் சார். அப்புறம் ஈவினிங் அந்த மார்க்கெட் பக்கம் போய் அங்கே என்ன கேஸ்? ஓகே சார். யோ என்ன கேஸியா? சார் எங்கள் குழந்தைய காணாமா சார்? ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக சொல்ல வேண்டியதானே? சார், என் பொண்ணுக்கு 11 வயசு சார்.
நாங்களே அவளை காணல தவிச்சிட்டு இருக்கோம் சார். மேடம், புள்ளி விவரப்படி 1 மணி நேரத்துக்கு 8 குழந்தைங்க இந்தியாவில் காணாம போகுது. மற்றவங்களை விட பெத்தவங்க நீங்க தான் பொறுப்பா இருக்கணும். தப்புதான் சார், ஏன் தப்புதான். என் குழந்தைய நான் நல்லா பார்த்துருக்கணும். ஏன் தப்புதான் சார். சரி சரி, ரைட்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. எங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். தம்பி, ஸ்டேஷனுக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு போப்பா. சரி சார். போமா, ரைட்டர் கிட்ட எழுதி கொடு. சரிங்க சார். யோ சார், நான் ஈவினிங் நீ கண்டிப்பாக போனால் தான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்க. சொல்லுமா, பொண்ணு பேர் என்ன? தமிழ். அப்பா பேரு? அப்பா பேர் சொல்லுமா. அப்பா இல்ல சார், அம்மா நான் மட்டும்தான். என் பேரு பாரதி. எங்க குழந்தை எப்படி காணாம போச்சுன்னு சொல்லுமா. என்னத்தா பாரதி, என்ன சொன்னாங்க? மனு, என்னதாண்டா சொன்னாங்க? போமா, இவங்களை பார்த்தா கண்டுபிடிக்கிற மாதிரியே தெரியல. ரொம்ப அசால்ட்டா இருக்காங்கம்மா. இப்போ என்னதாண்டா பண்றது? நமக்கு தேவைன்னா நாம தாமா இறங்கி தேடணும். இவங்களை நம்பிட்டு இருந்தா அவ்வளவுதான். மாமா, நம்ம வேணா ஆதி அங்கிள் கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? அவர் தானே அன்னைக்கு நம்ம எல்லாரையும் அந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அவர்கிட்ட சொல்லு மாமா, ஆதி அங்கிள் வந்தா கண்டிப்பா காப்பாத்திடுவாரு. பாரதி, ஏன் யோசிக்கிற? இவன் சொல்றதும் கரெக்ட் தானே. எப்பவும் தமிழுக்கும் இவனுக்கும் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆதி காப்பாத்திருக்கான்ல. இன்னைக்கு அவன் வந்தானா கண்டிப்பா தமிழை காப்பாத்திடுவான் பாரதி. ஏ மனோ, ஆதிக்கு போனை போடு. சொல்றேல்ல, போனை போடுறா. The number you dialed is not a working number. Please check the number and dial again. என்னக்கா இப்படி வருது? ஒருவேளை நம்பரை மாத்திட்டாரா? என் பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ, அவ இருக்காளோ இல்லையான்னு கூட தெரியலையே. ஐயோ கடவுளே, தமிழ் நீ எங்கடா இருக்க? கிடைச்சிருவாக்கா, வாக்கா. டாக்டர், 10 குழந்தைங்க இருக்கு. எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்து பக்காவா செக் பண்ணிருங்க டாக்டர். பண்ணிடலாம். டேய், டாக்டர் கூட வந்து ஹெல்ப் பண்ணு. போ. டேய், இப்போதைக்கு 10 குழந்தைங்க ரெடியா இருக்கு. வேற எது வேணா நான் உனக்கு சொல்றேன், சரியா? அப்புறம் டேய், ஒரு நிமிஷம் லைன்ல இருடா. டாக்டர், இந்த ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும்?
10 பசங்கள்ல எப்படியும் நாளை கொடுத்துறேன். ஐயோ டாக்டர், காரியமே கட்டுறோம். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ரிப்போர்ட் இன்னைக்கு நைட்டே கிடைக்கணும். டாக்டர், நாளைக்கு நைட்டுக்குள்ள இவங்களை கப்பல்ல பேக் பண்ணி அனுப்பி ஆகணும். கை நீட்டி அட்வான்ஸ் வர வாங்கிட்டேன் டாக்டர். நாளைக்கு மட்டும் அனுப்பலனா அந்த ஃபாரின் பார்ட்டி என்ன முடிச்சிடும் டாக்டர். சரி, நைட்டுக்குள்ள நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் டாக்டர். இது போதும். ஓகே, நீங்க கிளம்பலாம் டாக்டர். நான் வரேன். இதோ பாருங்க கண்ணுங்களா, இங்க இருக்க போறதே ஒரே ஒரு நாள் தான். உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் வாங்கி தரேன். அதை விட்டுட்டு என்ன ஏதாவது பண்ணி டென்ஷன் பண்ணீங்க, அப்புறம் இங்கேயே உங்களை மொத்தமா புதைச்சு வச்சிருவேன். புரியுதா? டேய், ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி 10 பேர் பக்காவா ரெடின்னு சொல்லு. காலையில பாண்டிச்சேரி வரணும்னு சொல்லு. புரியுதா? சரிண்ணா. அங்கிள், அங்கிள் காப்பாத்துங்க அங்கிள். ஆதி அங்கிள். என்ன ஆதி, இவ்வளவு நேரம் தூங்கிட்டீங்க? அது கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான். சரி, இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. பகல்ல நீங்க இப்படி தூங்கி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். ஆதி, மித்ரா உங்களை ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தா. நீங்க சிம் கார்டு உடைச்ச விஷயம் அவளுக்கு தெரியாது, அதான் நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டேன். அவகிட்ட ஒரு வார்த்தை பேசிடுங்க. சரிங்க, நான் பேசிக்கிறேன். எனக்கு ஏன் இந்த மாதிரிலாம் தோணுது? என்னால ஏன் அவங்கள பார்க்காமலே இருக்க முடியல? ஒருவேளை என் மேலதான் தப்பா? நான் அந்த குடும்பத்தோட க்ளோஸா பழகிறதான் தப்பா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் என் சிந்தனை முழுக்க தமிழை பத்தி ஆதித்யாவை பத்தி நினைச்சிட்டே இருக்கு? என்னை சுத்தி என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது? எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கக்கூடாது. அண்ணி, சொல்லுங்க அண்ணி. மித்ரா, ஆதி பேசுறேன். ஆதி, சாரி. பரவாயில்ல ஆதி, நான் உங்களுக்கு கால் பண்ண நான் ரீச்சபிள்னு வந்தது, அதான் ஒன்றும் புரியல. அதுதான் உடனே அன்னைக்கு கால் பண்ண. அவங்க தான் நீங்க தூங்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நீங்க ஓகே ரைட்? ஓகே. மித்ரா, அப்புறம் முக்கியமான விஷயம். என்ன ஆதி? நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலான் இருக்கேன். என்னாச்சு? ஏன் திடீர்னு? ஆதி, ஐ யூ ஓகே? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மித்ரா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக தான். நீ வேற ஊர்ல இல்லையா, அதான். மித்ரா இருக்கா ஆதி? சரி, எங்க போலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அது பாண்டிச்சேரியில் என் ஃப்ரெண்டு இருக்கா, அங்க போயிட்டு வரலான் இருக்கேன். ஓகே, போயிட்டு வா. ஆனா இன்னும் 2 டேஸ்ல நம்ம அமெரிக்காவுக்கு போறோம், அதை மறந்துடாத. ஓகே? இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. சரி, கோ சேஃப். ஓகே, பை. பை. நீ எப்போ வர? யா, நான் நாளானைக்கு வந்துருவேன். ஓகே. யா, ஓகே. பை. பை.
வாங்கம்மா உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. அக்கா சார் யாருன்னு தெரியுதுல்ல? நம்ம சாய் பவன் ஓனர் தானே? பரவாயில்லையம்மா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தாலும் ஞாபகம் வச்சிருக்கியம்மா. வாங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க வேணி, வேணி வரேங்க. இந்த பாரு மனோ வந்திருக்காப்ல. வாப்பா மனோ, உட்காருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன மனோ சொன்னாங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போக சொன்னாங்க. எங்களுக்கு பெருசா நம்பிக்கை இல்லைன்னு. காலம் எப்படி கெட்டு கிடக்கு. கண்ணை திறந்துட்டு இருக்கும் போதே கழுத்துல இருக்க செயினை அறுத்துட்டு போயிடுறாங்க. குழந்தைங்க விஷயத்துல நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்.